Hey guys, welcome back to our channel. இந்த வேலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐஃபோன் எதுக்கு காஸ்ட்லியாக இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஐஃபோனை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அதோட ஓஎஸ்க்காக தான். அதோட ஓஎஸ் நேம் வந்து iOS. ஸோ இந்த iOSல முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட செக்யூரிட்டி. எப்பவுமே அவங்க ஃபோர்ஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா செக்யூரிட்டி. எங்களோட ஓஎஸில் உங்களுக்கு செக்யூரிட்டி வந்து பக்காவாக இருக்கும். ஃபோனை யாருமே ஹேக் பண்ணுறதுக்கான சான்ஸும் இல்லை. வந்து ரொம்பவே கம்மி உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கு. ஃபேக்ட் வந்து அவங்க வந்து உங்கள் ஃபோன் அதாவது உங்கள் ஃபோன் ஆப்பிள் ஃபோனை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆப்பிள் கம்பெனி. அது ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களோட ப்ரைவசி. அதாவது அவங்க இந்த மாதிரி ஐஃபோன் யூஸ் பண்ணும்போது அவங்களோட டேட்டா வந்து கிட்டே இருக்கும். எந்த விதத்துலையும் அந்த டேட்டாவை எட்டி பார்க்க மாட்டோம், இன்னொருத்தர்கிட்ட அந்த டேட்டாவையும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஆப்பிள் கம்பெனியே சொல்லியிருக்காங்க. விஷயத்துக்காக தான் ஆப்பிள் ஃபோனை வந்து எல்லாருமே ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க வாங்க சொல்லி. அப்புறம் ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அதனால் அதை யார் வேணால் அதில் என்னென்ன விஷயம் இருக்குது, அதில் என்னென்ன ரூட்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு எல்லாராலையும் பார்க்க முடியும். நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டமை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி அதை ரீபில்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்துகிட்டு வராங்க. இதில் தான் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நிறைய மொபைல்ஸை விற்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிராண்ட்ஸும் பார்க்க முடியும், ஆனால் ஹேக்கர்ஸும் இந்த கோட்ஸை வந்து பார்க்க முடியும். எங்கெங்கே ரூட் போல்ஸ் இருக்குது, இது பண்ணால் இது அவன் ஹேக் ஆகும் அவனுக்கு எல்லாமே தெரியும். பண்ண முடியுது அவங்களுக்கு எல்லாருமே தாராளமாக தெரியும் ஹேக்கர்ஸ்க்கு. அதான் இன்றைக்கி வரைக்குமே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நிறைய லாஸ் ஆகிருக்கு. பிராண்ட்ஸ் ஃபோன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன்ஸ் வந்து செக்யூரிட்டியாக வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சாம்சங். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்ஸ். ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் விஷயம்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்ஸை அவங்களே கண்ட்ரோல் பண்ணுறதுனால அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ட்வீட் பண்ண முடியும். அதாவது இருக்கக்கூடிய ஹார்ட்வேருக்கு என்ன மாதிரி சாஃப்ட்வேர் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சாஃப்ட்வேருக்கும் எந்த மாதிரி ஹார்ட்வேர் காம்பினேஷன் கொடுத்தா கரெக்டாக இருக்குன்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ரொம்ப கம்மி ஸ்பெசிஃபிக் இருக்க ஒரு ஹார்ட்வேர் கூட அவங்களால ரொம்பவே கம்மியாக இருக்க ஒரு ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷனை கூட அவங்களால நல்ல பர்ஃபார்மிங் ஒரு மொபைல் ஃபோனை அவங்களால உருவாக்க முடியும். அதனால தான் ஆப்பிளுக்கு எப்பவுமே ஒரு தனி இது இருக்குது பேர். இதுதான் வந்து ஆப்பிளோட கம்பெனிக்கு சக்ஸஸ்க்கான காரணம். ஓகே கைஸ், எனக்கு ஆப்பிள் ஃபோனை பற்றி தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை பை ஃப்ரம் CyberLink.